அழகுன்னு சொல்றோம் இல்லையா? ஒரு நிலா கூட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகான ஒரு முகம் அப்படின்றப்போ நம்ம ஆமாமா. சொல்றோம். அது மாரி நம்ம தமிழ் மொழி எப்பயுமே சொல்லுவாங்க. எது மேலயும் ஆசைப்பட மாட்டாங்க. ஆசைப்பட்டா அத அடைஞ்சே தீருவாங்க. ஒரு எக்ஸ்ட்ரீமான நல்ல நிலையில இருக்கவங்களும் இருக்காங்க. எக்ஸ்ட்ரீமான கெட்ட நிலையில இருக்கவங்களும் இருக்காங்க. அதனால கொஞ்சம் அவமானப்படக்கூடிய நிலைகள்லாம் இருக்கும். ஏன்னா இந்த 2 திருமணம் நடக்கக்கூடிய தன்மைகள் இந்த மாரி குடும்பத்தில உண்டு. சில பேர் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, தேன் தான் தேன் வழியுது அப்படின்னுவாங்க இல்லையா? சில பேர் நிச்சயமா. பார்த்தீங்கன்னா, அந்த பேருக்காகவே அந்த பொண்ணு பின்னாடி போவாங்கன்னுவாங்கல்ல. அந்த மாரி தேன்மொழி அப்படிங்கிற ஒரு பேர் வந்து ரொம்ப கவர்ந்து இழுக்கக்கூடிய நிலை. வேலைய மாத்திக்கிட்டே இருக்கவங்க, இருக்கிற இடத்துல நான் ஹைலைட்டா இருப்பேன். ஒரு ஸ்ட்ராங்கா நின்னுட்டாங்கன்னா, அவங்க புடிச்ச முயலுக்கு 3 கால் தான். அத எதுவும் மாத்திக்கவே மாட்டாங்கன்னு சொல்லலாம். என்னன்னே தெரியாது. அவங்க எதுவுமே பண்ணல. பட் அவங்கள பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு தனித்துவமான ஒரு நபர்ன்னு சொல்லலாம். அவங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா, எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் முடிவு பண்ணிட்டு அவங்களோட வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நபர்களாவும் இருப்பாங்க. இந்த மாரி யாருமே வாழ்ந்ததில்லங்க. நான் வாழும்போது அப்படி சூப்பரா வாழ்ந்தேன். இன்னும் சொல்லக்கூடிய நபர்களாவும் அவங்க இருக்காங்க. இப்ப அடுத்து ஒரு பெண்ணோட பேர் பார்க்கலாம். தமிழ்ச்செல்வி. இவங்க இந்த தமிழ்ச்செல்வின்னு பேர் வைக்கிறதுக்கு என்ன மாதிரியான கிரகச்சேர்க்கை இருந்தா தமிழ்ச்செல்வின்னு பேர் வைப்பாங்க? இவங்களோட வாழ்க்கையெல்லாம் எப்படி அமையும்? தமிழ் அப்படின்ற ஒரு மொழி எடுத்துட்டோம்னாலே அழகு அதாவது சந்திரன். ம். அழகுன்னு சொல்றோம் இல்லையா? ஏன்னா ஒரு நிலா கூட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகான ஒரு முகம் அப்படின்றப்போ நம்ம ஆமாமா. சொல்றோம். அது மாரி நம்ம தமிழ் மொழி எப்பயுமே சொல்லுவாங்க. ரொம்ப அழகான ஒரு மொழி அப்படின்னு. அப்ப அந்த தமிழ் அந்த பேரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சந்திரனோட பேர். ஸோ அதுக்கப்புறம் தமிழ் செல்வி அப்படின்ற பேர் பார்த்தீங்கன்னா, செல்வி அப்படிங்கிறது குருவினுடைய ஆதிக்கம். ம். குருவாவும் வரும், சில நேரங்கள்ல சுக்கிரனாவும் வரும். சுகராவும் இருக்கும். ம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னா, ம். இவங்க வந்துட்டு எது மேலயும் ஆசைப்பட மாட்டாங்க. ஆசைப்பட்டா அத அடைஞ்சே தீருவாங்க. 2 எக்ஸ்ட்ரீமா இருக்கக்கூடிய. நெறைய டீச்சிங் ப்ரொஃபஷனல்ல இவங்க குடும்பத்தில யாராவது இருப்பாங்க. அல்லது இவங்களே டீச்சிங் இவங்களாவே ப்ரொஃபஷனலா டீச்சராவே இருப்பாங்க. இருப்பாங்க. ஓகே. தமிழ்னு நெறைய பேர் இருக்கக்கூடிய நெறைய நபர்கள எடுத்து பாருங்களேன். ம். பல பேருக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய ஆசிரியரா இருப்பாங்க. அவங்களுடைய மாடுலேட்டரே அது மாரி இருக்கும். இதெல்லாம் தாண்டி அவங்களோட லைஃப் ஸ்டைல் அப்படின்னு வரும்போது, குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது புடிச்சு கல்யாணம் பண்றது. ஒண்ணு சொந்தத்தில திருமணம் பண்றாங்க. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு விருப்பப்பட்ட திருமணம் பண்றது. எந்த அம்மா, அப்பாவ எதிர்த்து எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வேணாலும் நான் போவேன். அப்படின்ற அளவுக்கு ஒரு துணிச்சலையும் குடுக்கும். சில நேரங்கள்ல எங்க அம்மா, அப்பாக்கா என் லவ் லைஃப்ப தூக்கி போடுறேன்றவங்களும் இவங்க தான். ஸோ 2 எக்ஸ்ட்ரீமையும் 2 அனுபவிக்கக்கூடிய நபர். எக்ஸ்ட்ரீமே இருப்பாங்க. அது காதல் வாழ்க்கையில அந்த 2 எக்ஸ்ட்ரீம். நடுநிலைத்தன்மை அப்படின்றது இவங்ககிட்ட ரொம்ப கம்மியா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ம். ஆனா மொழிப்பற்று இருக்கவங்களா இருப்பாங்க. அது நெறைய மொழிகள் வந்து தெரிஞ்சுக்கணும் ம். அப்படின்ற மாரியான விஷயங்கள், அவங்களுடைய திறமைக்கான ஒரு வருமானத்த அவங்களே பார்க்கக்கூடிய தன்மைகள் உண்டு. நிச்சயமா. பொதுவா அந்த செல்வின்னு பேர் வச்சாலே வந்துட்டு, இந்த குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது பிரச்சனை நெறைய சந்திக்கிறது, அவப்பேறுகள சந்திக்கிறது, இதெல்லாம் உண்டு. இந்த சொல்லுவாங்க இல்லைங்களா, தேவையில்லாம கெட்ட பேர் வாங்காத அப்படின்ற மாரி. ஸோ அந்த மாரி ஒரு நிலையில அனுபவிக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்ச்செல்வின்ற பேர். கண்டிப்பா, நிச்சயமா. தமிழ்ச்செல்வி தொடர்ந்து ஒரு ஆணோட பேர் பார்க்கலாம். பாலமுருகன் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. எந்த மாதிரியான கிரகச்சேர்க்கை இருந்தா பாலமுருகன்னு பேர் வைப்பாங்க? இவங்க வாழ்க்கை எப்படி அமையும்? பொதுவா பாலமுருகன்றது ரொம்ப நல்ல விஷயமா சூப்பரான ஒரு பேருங்க. முருகனுடைய பேர் அப்படி கிட்டத்தட்ட முருகன் அப்படின்னாலே செவ்வாயினுடைய ஆதிக்கம். பால அப்படின்னா குழந்தையா பார்க்குறோம். ஸோ அந்த குழந்தை இந்த அன்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கும்போது இங்க வந்து சந்திரன், சந்திரன். செவ்வாய். இப்ப சந்திரன், செவ்வாய் காம்போ இருக்கவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நெறைய ஒரு எக்ஸ்ட்ரீமான நல்ல நிலையில இருக்கவங்களும் இருக்காங்க. எக்ஸ்ட்ரீமான கெட்ட நிலையில இருக்கவங்களும் இருக்காங்க. அதாவது எப்படி சொல்றதுன்னா, ஒரு மெடிக்கல் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணணும்னா, அவங்களுக்கு வந்துட்டு ஒருத்தவங்கள்ட்ட ரொம்ப அன்பா ட்ரீட் பண்ண தெரியணும் இல்லையா? ஸோ ம்ஹ்ம். நெறைய மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு பாருங்க, இந்த பாலமுருகன்ற பேர் இருக்கும். ரொம்ப நிச்சயமா. வந்துட்டு கனெக்ட் ஆவாங்க. ஒருத்தவங்கள்ட்ட கேரிங்கா பேசி அவங்களோட உடல்நலத்த சரி பண்றது. அதேமாரி ஃபிசிக்கல் ரிலேட்டடான இந்த எலும்பு தொடர்பான விஷயங்கள்ல முக்கியமான டாக்டர்ஸா இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு படிப்பு சம்மந்தப்பட்டவங்க இவங்களுக்கு அமையும். ஒரு ஒரு சில பேர் அட்வொகேட்டாவும் இருக்காங்க. அ வாதாடி ஜெயிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாரி இருக்குது. வாய் ஜாலத்தால அவங்க நிச்சயமா. ஜெயிக்கிற அந்த மாதிரியான ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மைகள் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் லைன்ல இருக்கக்கூடிய தன்மையும் இருக்கும். இன்னொரு எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா, அது சந்திரன் அப்படிங்கிறது சபல புத்தி இருக்கும். செவ்வாய் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஆசை, அபிலாசையை குறிக்கக்கூடிய விஷயம். ஸோ எக்ஸ்ட்ரீமா வந்துட்டு இந்த அன்புக்காக ஏங்கி போய் இடத்துல தப்பா போய் மாட்டிக்கிறதும் இவங்க தான். அப்புறம் வந்துட்டு தேவையில்லாத இந்த கல்யாண வாழ்க்கைன்னு வரும்போது, தப்பா முடிவு பண்ணிட்டோமோ! சரி அத செய்யாம இருந்திருக்கலாமோ! அப்படின்ற மாரி செஞ்சுட்டு ரொம்ப யோசிக்கக்கூடிய நபர்கள். ஃப்ரெண்ட்ஸுங்கனால கொஞ்சம் அவமானப்படக்கூடிய நிலைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து இவங்களோட பிரச்சனையில இருக்கும். அதாவது ஜாதக கட்டத்தில பார்த்தோம் அப்படின்னா, இவங்களோட ஜாதகத்தில ம். கிட்டத்தட்ட இந்த கிரகச்சேர்க்கை இருக்கும். அதாவது சந்திரனும், செவ்வாயும் ஒரு சேர பெற்ற ஒரு நபர்களா இருப்பாங்க. கண்டிப்பா, நிச்சயமா. மெடிக்கல் ரிலேட்டட் மோஸ்ட் ஆஃப் நான் பார்த்த வரைக்குமே, இந்த பாலமுருகன்ற பேர்ல இருக்கவங்க மெடிக்கல் ரிலேட்டட் இருக்காங்க. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா, இந்த 2 திருமணம் நடக்கக்கூடிய தன்மைகள் இந்த மாரி குடும்பத்தில உண்டு. கண்டிப்பா. ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் அவருக்கோ அல்லது அவருக்கோ இல்ல அவ குடும்பத்த குடும்பத்தை சார்ந்த யாருக்கோ சேர்ந்தவங்களுக்கோ இருக்கும். கண்டிப்பா நடக்குது. ஸோ திருமண வாழ்க்கைன்னு வரும்போது புரிஞ்சுண்டு, விட்டு குடுத்து வாழ்ந்தாங்கன்னா ரொம்ப நல்லாருக்கும். கண்டிப்பா, நிச்சயமா.
அதே மாதிரி இவரை தொடர்ந்து ஒரு பெண்ணோட பேர் பார்க்கலாம், தேன்மொழி. தேன்மொழின்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு எந்த மாதிரியான கிரகச்சேர்க்கை இருந்தால் தேன்மொழின்னு பேர் வச்சிருப்பாங்க, இவங்களோட வாழ்க்கை என்ன மாதிரிலாம் இருக்கும்? நிச்சயமா. இந்த தேன்மொழி அப்படிங்கிற ஒரு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த சந்திரன் குருவினுடைய பேர். இந்த சந்திரன் அதான் சொல்லுவாங்கல்ல, ரொம்ப தேன்வழியே பேசுறா, அப்படி இந்த அளவுக்கு வந்து கனெக்ட் ஆகுறாங்க. ஒரு குழந்தை கூட கொஞ்சுறது கூட நம்ம எப்படி கொஞ்சுவோம்? அந்த குழந்தைக்காரகன்னு சொல்லும்போதே பாருங்களேன், குரு. குரு. அப்ப அம்மா எப்படி கொஞ்சுறா? என் பையன் ஒரு அவனோட அவனோட எச்சில கூட எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, தேன் தான் தேன் சொல்லுவாங்க. வழியுது அப்படின்னுவாங்க இல்லையா? அந்த மாரி கனெக்ட் ஆகக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சந்திரன் குரு. ஸோ இது குழந்தையா இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் அதனுடைய நன்மைகள் வேற வேற மாரி மாதிரி ஆகுது. இருக்கும். எந்த அம்மா எந்த அளவுக்கு கொஞ்சம் என் பிள்ளைலாம் ரொம்ப மனசு கஷ்டத்துக்கு ஆளாகுறேன்ற அளவுக்கு புலம்பக்கூடிய நிலைகளும் நிறைய குடுக்குறது. தேன்மொழின்றவங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியா வந்துட்டு ஒருத்தவங்கள பார்த்தோனே கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மை அந்த பெண்ணுகளோட பேருக்கே உண்டு. சில பேர் நிச்சயமா. பார்த்தீங்கன்னா, அந்த பேருக்காகவே அந்த பொண்ணு பின்னாடி போவாங்கன்னுவாங்கல்ல. அந்த மாரி தேன்மொழி அப்படிங்கிற ஒரு பேர் வந்து ரொம்ப கவர்ந்து இழுக்கக்கூடிய நிலை. கிட்டத்தட்ட நம்ம முதல்வன் படத்துல எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த ஹீரோயின் பேரு. ஹீரோயின் பேர் வந்துட்டு உங்களுக்கு தேன்மொழின்னு தான் பேரு. அவருக்கு அந்த அவங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ, அந்த பேர் மேல ஒரு பெரிய தலாதி பிரியம். அவங்க ஒரு ஒரு விஷயத்த போல்டா பேசுவாங்க. தைரியமா அந்த குரு அப்படிங்கிறப்போ தைரியம். ஸ்பீச் அப்படிங்கும்போது உங்களுக்கு சந்திரன். ஸோ நிச்சயமா. எந்த விதத்திலயும் யாருக்காகவும் மீடியா ரிலேட்டட் அவங்க பேசுறது கூட பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பப்ளிக்கா வந்துட்டு ஒரு கிராமத்தில வளர்ற ஒரு பெண், இன்னசென்ட்டா இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மைக்க பிடிச்சு பேசுறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஸோ அந்த நேரத்தில ஒரு இங்க இந்த குறைகள் இருக்கு அப்படிங்கிறது பகிரங்கமா சொல்றாங்களே, ஒரு துணிச்சலான விஷயம். கிட்டத்தட்ட அந்த மாரியான பெண்களா தான் இருப்பாங்க தேன்மொழின்னு பேர் வச்சவங்க. எனக்கு ஒரு ஏதாவது முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா இருக்கு. இந்த இடத்துல ஏதோ தவறா இருக்கு அப்படின்னா, ம். ஓப்பன் புக்கா யாரா இருந்தாலும் மூஞ்சுக்கு நேரா பேசிருவாங்க. அவங்களுக்கு வந்து தைரியம்ன்றது கூடவே பிறந்ததா இருக்கும். ரத்தத்திலே ஊர்னதா இருக்குன்றது. நிச்சயமா. அவங்க வந்து ஓப்பன் டாக்குங்க. ரொம்ப மனசுல எதையும் வச்சுக்க தெரியாது. படபடன்னு பேசிருவாங்க. அப்படிலாம் எதுவும் மனசுல வச்சுக்காத ரொம்ப ஆக்சுவலா நீங்க சொன்ன மாரி எடுத்துக்காட்டுக்கு சொன்ன முதல்வன் படத்துல கூட அந்த கேரக்டர் அப்படிதான் அப்படிதான் அமைச்சிருப்பாங்க. இருப்பாங்க. ஆமா. நான் என்ன அப்படிதான் பாப்பேன், அமைச்சிருப்பாங்க. அத என்ன தப்பு பண்ணேன்? நான் என்ன பண்ணிட்டேன்? அப்படின்ற மாரி அவங்க கேட்பாங்க இல்லையா? ரொம்ப இன்னசென்ட். கண்டிப்பா. மனசுல எதையும் வச்சுக்க தெரியாத கேரக்டர். கிட்டத்தட்ட அது மாரி இருக்கக்கூடிய நெறைய பிள்ளைங்கள நம்ம பார்த்துருக்கோம். கண்டிப்பா. அது மாரி அவங்களுடைய மொழிக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுப்பாங்க. அவங்களோட சூப்பர். தாய்மொழி எதுவோ அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பிள்ளைங்களாவும் இருக்காங்க. இதுவும் அந்த பற்று அவங்க குடும்பத்துல இருக்கும். நிச்சயமா. இப்ப அடுத்து ஒரு ஆணோட பேர் பார்க்கலாம். ம். இதுவும் நெறைய பேருக்கு வைக்கிற ஒரு பேர் தான். நம்ம நெறைய கேள்விப்படுற பேர் தான். சதீஷ். சதீஷ்ன்னு பேர் வச்சிருந்தாங்கன்னா, எந்த மாரியான கிரக சேர்க்கை இருந்தா அந்த பேர் வைப்பாங்க? இவங்களோட வாழ்க்கை எப்படி அமையும்? நிச்சயமாங்க. இந்த சூரியன், சனி காம்போ இருக்கிறது தான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சதீஷ்ன்ற பேர் வரும். இவங்களே பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணு எக்ஸ்ட்ரீம் ம். சனி அப்படிங்கிறது பழமைத்துவம் வாய்ந்தது. சூரியன்றது ஆளுமை. ஆளுமையாவும் இருக்கணும். பட் அதே சமயத்தில பழமைத்துவம் வாய்ந்தவரும் இருப்பாங்க. 2 எக்ஸ்ட்ரீமா இருக்கக்கூடிய நபர்களாவும் இவங்க இருப்பாங்க. எப்படின்னா, இவங்களுக்கு வந்து அரசியல் பிரமுகர்களுடைய தொடர்புகள் நெறைய பேருக்கு கிடைக்கும். சதீஷ்ன்னு பேர் ம், வச்சவங்களுக்கு. ம், ம். இவங்கள சொல்லி நான் இவங்ககிட்ட போய் பேச போனோம்னா, ஆ இவங்க ஒரு கட்சிக்காரங்களுக்கோ ஏதோ ஒரு அந்த அரசியலுக்கும் இவங்களுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கக்கூடிய நபர்களுடைய பழக்கவழக்கங்கள்ல இருப்பாங்க. இப்போ ஒரு மீடியா ரிலேட்டட் நம்ம ஒருத்தவங்கள மீட் பண்றோம் அப்படின்னா, சுத்தி இருக்கவங்க ஃபுல்லாவே மீடியா ரிலேட்டடா வருவாங்க. அந்த மாரின்னு வச்சுக்கோங்களேன். இவங்கள பொறுத்தவரைக்கும் அந்த அரசியல் சம்மந்தப்பட்டது, ஆளுமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு கனெக்டடாவே இருக்கும். இவங்கலாம் போயிட்டு ஒரு இடத்துல கை கட்டி வேல பார்க்க மாட்டாங்க. எப்ப வேலைய விடுவாங்கன்னே சொல்ல முடியாது. வேலைய மாத்திக்கிட்டே இருக்கவங்க, இருக்கிற இடத்துல நான் ஹைலைட்டா இருக்கணும். இவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் அப்படின்றதெல்லாம் ஒத்து வராது. சப்போஸ் பார்ட்னர்ஷிப்ல பண்ணாங்கன்னா, நெறைய அவமான அசிங்கத்த சந்திப்பாங்க. அந்த மாரி நிலைகள குடுக்குறது பார்த்தீங்க அப்படின்னா, சதீஷ்ன்ற பேரு. குடும்ப வாழ்க்கை சில பேருக்கு வந்து பற்றற்ற நிலையில போறது. நெறைய ஆன்மீகத்துல தொடர்பு கூடி போவாங்க. ம். எக்ஸ்ட்ரீமான அதான் பழமைன்னு சொன்னேன் இல்லையா? அவங்க குடும்பத்துல இந்த மாரி நபர்கள் இருந்திருந்தாங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ரீமா ஆன்மீகத்தையும் தொடுவாங்க. எக்ஸ்ட்ரீமா லைஃப்ல போகக்கூடிய நபர்களும் இவங்க தான். ஈஸியா போயிட்டு காதல் வயப்படுறது, ம், அந்த ம். மாரி நிலைகளுக்கு தள்ளப்படுறது, அப்புறம் ஒரு புலம்பிட்டு அந்த வாழ்க்கைய வாழ முடியாம கஷ்டப்படுறது, இது எல்லாமே இந்த நேம் குடுக்கக்கூடிய விஷயம் தான். கண்டிப்பா. இப்போ நம்ம சதீஷ தொடர்ந்து இன்னொரு பெண்ணோட பேர் பார்க்கலாம். இறுதியா ஒரு பெண்ணோட பேர பார்த்துட்டு நம்ம இத முடிச்சுக்கலாம். மாலினி அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். இவங்களுக்கு எந்த மாரி கிரக சேர்க்கை இருந்தா அந்த பேர் வைப்பாங்க? இவங்களோட வாழ்க்கை எப்படி அமையும்? நிச்சயமாங்க. மாலினி அப்படிங்கிற பேர் வந்து நெறைய ஃபெமிலியரான பேரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இது பொதுவா வந்து சந்திரன் அப்படிங்கிற பேர் தான். அதாவது நம்ம நிலா பார்க்குறோம் இல்லைங்க, அதனுடைய பெயர்கள் மருவி வந்து நெறைய விஷயங்கள சொல்றோம். ஸோ அந்த மாரி மருவி வந்த பெயர்கள்ல ஒரு விஷயம் தான் மாலினின்ற மாலினி பேரு. அப்படிங்கிறது. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சந்திரன், ராகு, கேதுவுடைய தொடர்பு வரும். அ இவங்கள பொறுத்தளவுக்கு ஒரு மனநிலையில தெளிவாவே இருக்க மாட்டாங்க. குழப்பமாவே இருப்பாங்க. முடிவெடுக்க முடியாத தடுமாற்றம் அவங்ககிட்ட இருக்கும். ரைட்டா, ராங்கா ஒரு மாரி ஆஸ்லேஷனாவே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராவும் இருப்பாங்க. பட் ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கா நின்னுட்டாங்கன்னா, அவங்க புடிச்ச முயலுக்கு 3 காலு தான். அத எதுவும் மாத்திக்கவே மாட்டாங்கன்னு சொல்லலாம். சந்தோஷமும், துக்கமும் 2ம் ஒரு சேர கலந்திருக்கக்கூடிய ஒரு நபர்களாவும் இருக்காங்க. எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா, வாரணம் ஆயிரம் படம் கூட எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு மாலினி கிருஷ்ணன் அந்த கேரக்டர் ரொம்ப அழகா சூட்டபிளா ம். இருக்கும். அந்த ஆமா. ஒரு பாட்டுல கூட வருவேன். ஹாய் மாலினி. ஆ ஐ அம் கிருஷ்ணன். கிருஷ்ணன் அப்படின்ற ஒரு வார்த்தை. அது எல்லாருக்குள்ளயும் ரொம்ப பதிஞ்சு போன ஒரு விஷயம். அ. ஸோ அந்த மாரி இப்ப அவங்கள பார்த்தோனே அவங்களுடைய விஷயங்கள ஈர்க்கப்படுறதுக்கான சூழ்நிலைகள். அதாவது
ஒருத்தவங்கள பார்த்தாலே போதுங்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்வாங்கல்ல. என்னன்னே தெரியாது. அவங்க எதுவுமே பண்ணல. பட் அவங்கள பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரியான ஒரு தனித்துவமான ஒரு நபர்ன்னு சொல்லலாம். அவங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா, எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் முடிவு பண்ணிட்டு அவங்களோட வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நபர்களாவும் இருப்பாங்க. எல்லாத்துலயும் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்கும். சில நேரங்கள் வீம்பு பிடிசாதனையும் எக்ஸ்ட்ரீமா இருக்கும். என்னங்க வாழ்க்கை அப்படியே போயிடுச்சுங்க அப்படின்ற மாரி ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரீமா புலம்பவும் செய்வாங்க. என்ன மாரி யாருமே வாழ்ந்தலங்க. நான் வாழும்போது அப்படி சூப்பரா வாழ்ந்தேன். என்னோட வாழ்க்கை வந்து ரொம்ப அழகா இருந்தது. அந்த தருணங்கள்லாம் யோசிச்சுட்டு ஒரு ரீகேப் பண்ணி பார்த்தோம்னா, அவ்ளோ சூப்பரா இருந்தது. ஒவ்வொரு நிமிஷத்தையும் ரொம்ப அழகா நான் ரசிச்சு வாழ்ந்தது உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாவும் அவங்க இருக்காங்க. கண்டிப்பா, நிச்சயமா. இப்போ பெயர்கள் சார்ந்து, அதாவது இந்த பேர் வச்சாங்கன்னா, இந்த கிரக சேர்க்கை இருந்தா தான் இந்த பேர் வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு இந்த மாரி தான் வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில பேர்கள பார்த்தோம். தொடர்ந்து இது மாரி நெறைய பேர்கள நம்மளே சூஸ் பண்ணி, இவங்களோட வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும்? எந்த கிரக சேர்க்கை இருந்தா எந்த பேர் வைப்பாங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்த அடுத்த வீடியோல பார்க்கலாம். கண்டிப்பா. இப்ப நீங்க குடுத்த இந்த நேரத்துக்கும், இந்த நேர்காணலுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.